மூர்த்தியானவர் ஆதிசேஷன் மீதிலே பள்ளி கொள்கின்றார் என்றால் என்ன? பட்டுங்கிறாரு. நீ அச்சு நீ ஞாபகத்துக்கு படுக்கிறாங்கப்பா. அந்த படுக்கிறதுக்கு பள்ளி கொள்ளுகிறார்னு பேர். படுக்கிறதுக்கு பள்ளி கொள்ளு வேலைகளே. தொண்டு என்றால் வயர். ஆமா. கமலம் என்றால் அழகு. ஆமா. இந்த வயசுல அழகான அடங்குதான். அதன் பேர் நாபி கமலம். அதான் தொப்புளு. என்னது தொப்புளு? அதன் பேர் பட்டன் ஒரு தாமரை மலர் மலர்ந்ததா. அவங்களும் வயிற்றுலயே பூ பூச்சியா போற மாட்டேங்குது. தொப்புல இருந்து ஒரு பூ பூக்குதா. திறமையான ஓவியன் வரைந்தார், திறமையான சிற்பி செய்தார். பகவான் படுத்திருப்பா. தொப்புல கொடி ஒண்ணு வரும், அதுலயே மலர் இருக்கும், தாமரை மலர். அந்த மலரை ஏற்பாடு செய்தார் நமோ நாராயணமூர்த்தி. நமோ நாராயணமூர்த்தி. அந்த மலர் 7 இதழ்கள் உடையதாக இருந்தது. 7 இருந்ததா? 7 இதழ்களுக்கு 7 முடிவுகளை கொடுத்தார். மகரிஷி ஒன்று, ஆங்கிருஷன், அதிரி, கிருதி, ஜனபதி, ஜபதக்கினி, தூர்வாசன். மந்திரி சொல்லுவாரு. கேளுங்க மந்திரி. என்ன சொன்னார்? அவர் கேட்டா சொல்லடா. கேட்டா சொல்லலாம். அதெல்லாம் நீ கூடாது. யார் கேட்கலாம்? சும்மா போற. அரசர் என்ன சொன்னார்? மந்திரி பின்னாடி பக்கத்தில் நாங்க யோசனை பண்ணி முனிவரிடத்திலே வேதத்தை கொடுத்தார். நான்கு வேதம். அது என்ன? சாமம், அதர்வணம், வந்தவாசி. நான்கு வேதம். மந்திரி உனக்கு அனுமார் கொடுத்தாங்க. வேதத்தை கொடுத்தார். அந்த வேதத்தினுடைய உதவியா பிரம்மனை படைத்தார். வேதத்தை படைத்தார். பிரம்மாவிடம் கொடுத்தார். பிரம்மா முதல் 84 லட்சம் ஜீவன். 84 லட்சம் ஜீவராசிகள். 84 லட்சம் ஜீவன். ஜனனம், மரணம். பிரம்மதேவன் உலக மக்கள் படிச்சார். பட்டகரி உன்னை படிச்சவனே பிரம்மதேவன் தான்டா. தெரியல பட்டகரினா பல்சின்னு சொல்றாங்க. உன்னை படைத்தவனே பிரம்மதேவன் தான். ஆமா, இதுக்கெல்லாம் நம்ம கிண்டலா? வேற எப்படி? அருள் மட்டும் ஆண்ட வந்து மற்ற நாடெல்லாம் உங்க அப்பா கரப்பந்து. ஆண்டவன் சொல்றான். எனவே ஆண்டவன் பிரம்மா படைக்கிறான். உலகம் விருத்தியாய் உண்டா வருது. பார்த்தா பிரம்மதேவன் யாருக்கு பண்ணாது. சரி,
எனக்கு பின்பால் இந்த படைக்கிற தொழில் செய்ய ஒரு ஆள் வேணும். ஆள் வேணுமே. சலன் சலன்